ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 77. வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும், டீ காஃபிலாம் கட் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, அதனால என்னால் வெயிட் லாஸ் பண்ணவும் முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது எல்லாமே சாப்பிட்டு உங்களால் ஒரு மாதத்தில் 5 கிலோ வரைக்கும் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். அதுக்காக அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், வெயிட் லாஸ் வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நான் இப்போ 2 மாதத்தில் 77லேருந்து 70 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கேன். அப்போ எப்படி குறைச்சிங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன். ஆனால் நான் வெயிட்டும் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும். நான் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரிக்டாலாம் இதை ஃபாலோ பண்ணல. அங்கங்கே குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லை வெந்தய வாட்டர் எடுத்துக்கிறது. அப்புறம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டிடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்பூச்சினி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுக்கும்போது மார்னிங் டீ காஃபி கிரேவிங்ஸ் உண்மையிலே கொஞ்சம் கம்மி பண்ணும். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இப்போ வைரலாக போயிட்டுருக்க கார்லிக் மேகி தான் போட்டு பண்ணினேன். என்னுடைய பிளேட் எப்போவுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3 பேலன்ஸாக இருக்க மாதிரி தான் நான் எப்போவுமே எடுத்துக்குவேன். எப்படியாவது இதுலையா கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன். இது தனியாக தான் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், இதை தனியாக சாப்பிட்டா தான் ஃபைபர் கிடைக்கும் அப்படின்னா ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நூடுல்ஸ் கார்ப்ஸ் தான், ஆனால் அதில் நான் முட்டை போட்டிருக்கனால அதில் ப்ரோட்டீனும் எனக்கு ஆட் ஆகிருக்கு. பச்சை பயிர் வேக வச்சு எடுத்துருக்கேன், அது ஃபைபர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய பிளேட்டில் பேலன்ஸாகவும் இருக்கும், நான் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றேன். நூடுல்ஸ்லாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். இதை ரெகுலராக எடுத்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். நீங்கள் அப்பப்போ எல்லா கிரேவிங்ஸையுமே சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக வெயிட்டும் லாஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் வெயிட் ஏறாமல் பார்த்துக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு மிட் மார்னிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குது, கிரேவிங்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சீட்ஸ் நட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிரேவிங்ஸ்லாம் நல்லாவே கம்மியாகும். நெக்ஸ்ட் என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக ஃபைபருக்காக ஒரு குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். குக்கும்பர்லாம் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ குக்கும்பர்லாம் கிடச்சா அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குதிரைவாளி கிச்சடி தான் பண்ணியிருந்தேன், டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இதோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே மில்லட்ஸ்லாம் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நீங்களே மில்லட்ஸை ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ரெசிபிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாப்பிடுங்க, உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரைத்தா எடுத்துக்கிட்டேன், தயிர் போட்டு இதை எடுத்துக்கிட்டேன். தயிரில் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி பேலன்ஸ்டாக சூப்பராக என்னுடைய பிளேட் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வெயிட் ஏறாமல் பார்த்துக்க முடியும். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சோண்டு மோர் அடித்து எடுத்துக்கிட்டேன். மோர்லாம் குடித்தா வெயிட் ஏறுமானா அந்த மாதிரி வெயிட்டே ஏறாது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஏதாவது ஜூஸ் குடிக்கணும், உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு மோர் அடித்து குடிங்க. உங்களுடைய கிரேவிங்ஸும் கம்மியாயிரும், உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் சும்மா கொத்தமல்லி, ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு குடிச்சு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டும் இருக்குது, நல்லாயிருக்கும். இப்போ இங்கே துபாயில் ரம்ஜான்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளைமேட்டும் நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது. இந்த டைமில் நம்மளுக்கு எப்படியும் காஃபி குடிக்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் காஃபி, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்நாக்ஸுமே பேக்கரி ஐட்டம்ஸை ரொம்ப ஆயிலியாக இருக்க ஐட்டம்ஸ்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு சாப்பிடணும்னு டேஸ்ட்டு தோணுது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் லைட்டாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கே தெரியும்ல, இது சாப்பிட்டா ரொம்பவே ஃபேட் இருக்கும், இது சாப்பிட்டா இருக்கணும், அந்த மாதிரி இருக்க ஃபுட்டுகளை கொஞ்சம் அளவோடு எடுத்துகிட்டு மித்தபடி நீங்கள் நல்லாவே ஹெல்த்தியாக எல்லாமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்னுடைய ஈவினிங்கில் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு ஒரு காஃபி போட்டு சூப்பராக குடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வெயிட் லாஸில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா நம்மளுடைய வாக்கிங் தான். நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் இருக்க போகல, எந்த ஒரு டயட்டும் இருக்க போகல, ஆனால் நம்ம வாக்கிங் மட்டும் டெய்லி ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் ஒரு 5000 ஸ்டெப்ஸில் 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே வாக் பண்ணணும். அது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பாடியும் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். குண்டாக இருக்கவங்க தான் வாக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒல்லியாக இருக்கவங்களும் வாக் பண்ணலாம். டே பை டே எல்லோரும் கண்டினியூஸாக வாக் பண்ண நம்ம பாடி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கேர்ள்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக
ஸ்ட்ரெஸ்ஸாக மைண்டு அப்படியே ஒரு டென்ஷனாக இருக்கும். பட் இந்த மாதிரி வாக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் ஒரு கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சாச்சு. ஒரு பவுலில் ஃபுல்லாக வந்து கடலைப்பருப்பு சட்னி எடுத்துக்கிட்டு ஃபைபருக்காக ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 கோதுமை தோசை தான் எடுத்துக்கிட்டேன். கோதுமை தோசை வந்து காப்பு, கடலை சட்னி வந்து ப்ரோட்டீன், ஃபைபருக்காக ஆரஞ்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுடைய ஃப்ளைட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கலாம். ப்ரோட்டீன் ஃபைபர் காப்ஸ்லாம் நிறைய பேர் பயப்படுறீங்க, என்னால் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது, என்னால் வாங்க முடியாது அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சட்னியில் கூட ப்ரோட்டீனாக எடுத்துக்கலாம், காப்ஸ் எடுத்துக்கலாம். ஃபைபருக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா ஃபைபருக்கு முடிஞ்சிருச்சு, வெஜிடபிள் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்டு நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.